எனக்கு பைசாவில் இருந்து நான் ஜக்காத் கொடுத்தால் இருவருக்கும் கிடைக்குமா நன்மைகள் அல்லது எப்படி? சலாம். அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, ஜக்காத்து கொடுக்குறாங்க, இவங்க நகைக்கு ஜக்காத்து கொடுக்குறாங்க. இப்படி ஜக்காத்து ஒரு பெண்ணு கொடுக்கும்போது அதனுடைய நன்மை கணவனுக்கும் மனைவிக்கும் கிடைக்குமா? ஜக்காத்து ஒரு ஆள் கொடுக்குறாங்க, ஆனால் நன்மை ரெண்டு பேருக்கும் கிடைக்குமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. முதல் விஷயம், ஜக்காத்து என்பது ஒவ்வொருவருடைய தனி மனிதன் செய்ய வேண்டிய கடமை. தொழுகை எப்படி ஒவ்வொரு தனி மனுஷனும் செய்யணுமோ அதே மாதிரி ஜக்காத்தும் என்பதும் ஒவ்வொரு தனி மனுஷன் செய்யக்கூடிய கடமை. இப்போ கணவனுக்கு சொத்து இருக்கிறது, அவர் ஜக்காத்து கொடுக்கத்தான் வேணும், அது அவருக்குள்ள கடமை. மனைவிக்கு அவங்களுக்குன்னு சொத்து இருக்குது, அது அவங்க ஜக்காத்து கொடுக்கணும், அது அவங்களுடைய கடமை. கணவனுக்கு சொத்து இருந்து அதுக்கு அவர் ஜக்காத்து கொடுக்கலன்னா அவரை மட்டும்தான் அல்லாஹ் தண்டிப்பான், மனைவியை சேர்த்து தண்டிக்க மாட்டான். ஜக்காத்து யாரு கொடுக்கலையோ அவங்கள தான் அல்லாஹ் தண்டிப்பானே தவிர மனைவியும் சேர்த்தா தண்டிப்பான்? அல்லது மனைவிக்கு ஜக்காத்து கடமை, மனைவி கொடுக்கல, கணவனை பிடிச்சி நீனும் நரகத்து போ. ஏன்பா நரகத்து போனோம்? உன் வீட்டுக்காரி ஜக்காத்து கொடுக்கல, மனைவி ஜக்காத்து கொடுக்கல, ரெண்டு பேரும் சேர்ந்து போங்க அப்படியா சொல்லுவான்? அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா இது ஒவ்வொரு ஆளும் செய்யக்கூடிய தவறுகள், ஒவ்வொரு ஆளும் அவங்களுடைய கடமையை மீறுகிறார்கள்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு ஆட்களுக்கும் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கடமை இருக்கிறது, அந்த கடமையை பற்றி அவங்க தான் விசாரிக்கப்படுவாங்க என்ற இந்த அடிப்படை விஷயத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் அந்த கேள்விக்கு பதில் வந்துடும். இப்போ என்ன, மனைவி ஜக்காத்து கொடுக்கறதா இருந்தால் மனைவி தான் கொடுக்கணும், அது அவங்கள தான் சேரும் அந்த நன்மை. கணவன் ஜக்காத்து கொடுக்கறதா இருந்தால் கணவன் தான் ஜக்காத்து கொடுக்கணும், அவருக்கும் அந்த நன்மை தான் போய் சேரும். ரெண்டு பேருக்கும் மத்தியில் கணவன் கொடுத்ததுனால மனைவிக்கோ மனைவி கொடுத்ததுனால கணவனுக்கோ இந்த மாதிரி நன்மை வராது. அதே நேரத்தில் நன்மை கிடைக்கணும்னா மனைவி கொடுத்த அந்த தர்மத்தில் அந்த ஜக்காத்தில் கணவனுக்கு நன்மை வேணும், அல்லது கணவன் கொடுக்கக்கூடிய அந்த ஜக்காத்தில் மனைவிக்கு நன்மை வேணும்னா அதற்கு இன்னொரு காரியத்தையும் செய்யணும். சாதாரணமாக என் வருமானத்தில் நான் ஜக்காத்து கொடுத்துட்டேன்னு வைங்களேன், மனைவிக்கு நன்மையெல்லாம் கிடையாது. அதே மாதிரி மனைவி அவங்களுடைய வருமானத்தில் அவங்க ஜக்காத்து கொடுத்துட்டான்னு வைங்களேன், அதில் இருந்து கணவனுக்கு நன்மை கிடையாது. ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் அவங்கவுங்க ஜக்காத்து கொடுக்கறதுல இவங்க செய்த நன்மையில் அவங்களுக்கு கூலி வேணும், அவங்க கொடுத்த செய்த நன்மையில் இவங்களுக்கு கூலி வேணும்னா அதற்கு அடிஷ்னலாக இன்னொன்று செய்யணும். என்ன செய்யணும்? ஒன்று, மனைவி ஜக்காத்து கொடுக்காம இருக்கிறாங்க, கணவன் திரும்ப திரும்ப அதை வலியுறுத்தணும். ஏன் கொடுக்கல குடு வலியுறுத்தணும். அல்லது கணவர் ஜக்காத்து கொடுக்காம இருக்கிறாரு, மனைவி திரும்ப திரும்ப அதை தூண்டணும். நீங்கள் ஜக்காத்து கொடுக்காம இருக்கிறீல்ல, ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த நன்மை ஏவி தீமையை தடுக்கிறோம். இப்படி நாம ஒருவர் இன்னொருவருக்கு ஜக்காத்து கொடுப்பதற்கு அல்ல ஜக்காத்து கொடுக்காம இருப்பது தவறு என்பதை உணர்த்துறோம் என்றால் அப்ப அதுல நன்மை கிடைக்கும்ல. ஜக்காத்து கொடுக்கக்கூடிய நிலையில கணவர் இருக்கிறாரு, ஆனா கொடுக்காம உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, வருமானம் நல்லா தான் இருக்குது, கொடுக்கணும், ஆனா பேசாம இருக்கிறாரு. மனைவி பாடா படுத்துறாங்க, குடு இல்லைன்னா வீட்டுக்கு வராத அப்படின்ட்டாங்க. என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துட்டாருன்னு வைங்களேன், ஜக்காத் கொடுத்துட்டாருன்னு வைங்க. அப்ப இந்த தூண்டுதல் இருக்குதா இல்லையா, மனைவியினுடைய தூண்டுதல்னால அந்த நன்மையை அவங்க திரும்ப திரும்ப சொன்னதுனால கணவர் கொடுத்தார்ல, அப்ப அதுக்கு நன்மை கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மந்தல்ல அலா கைரின் கஃபாயிலிஹி, ஒரு நன்மையை ஒருவர் எடுத்து சொல்கிறார் என்றால் அந்த நன்மையை செய்தவர் போன்று அவர் ஆகுவார். அந்த நன்மை இவர் சொல்றார் கணவனுக்கு, மனைவி சொல்றாங்க நீ செய்ய அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கணவன் மனைவியிடத்தில் அப்படி சொன்னாங்கன்னா அப்பமும் இதே மாதிரி அந்த வலியுறுத்தியதன் காரணத்தினால அந்த நன்மை அவங்களுக்கு கிடைக்கும். இது இல்லாம அவருடைய காரியத்தை அவர் செய்யறாரு, இவங்க காரியம் செய்யறாங்கன்னா இப்ப இதுக்கெல்லாம் நன்மை கிடைக்காது. தொழுகிற மாதிரி தான், நான் லோகர் தொழுகிறேன்னு வைங்களேன், இதுல இருந்து என் மனைவிக்கு எப்படி நன்மை அல்லாஹ் கொடுப்பான், அதுல எப்படி கொடுக்க மாட்டேன்னு அதே மாதிரி தான். ஆனா தொழுவதற்கு என் மனைவி தூண்டுகோலா இருக்கிறாங்க, நான் தூங்கிட்டு கிடக்குறேன், எழுப்பி விட்டு போங்க பள்ளியாசல போய் தொழுவிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப தூண்டுகோல், அதுக்கு நன்மை கிடைக்கும். இந்த மாதிரி நன்மை கிடைக்கலாம், இது ஒரு கோணம். அதே மாதிரி இன்னொரு கோணத்திலே நன்மை கிடைக்கும். எந்த கோணத்தில்? இப்போ நம்ம ஊர் நம்ம பழக்கம்லாம் எப்படின்னா ஆண்கள் மட்டும்தான் சம்பாதிப்போம், பெண்கள் மேக்சிமம் சம்பாதிக்கிறது இல்லை. இப்போ மனைவிக்கு தேவையான எல்லாத்தையும் ஒரு ஆண் தான் நாம் துணிமணியாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், உறைவிடமாக இருக்கட்டும், எல்லாம் ஆணை சார்ந்தது. இப்போ நாம தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருக்கிறோம். இப்போ மனைவி நகை போட்டிருக்கிறாங்க,
மனைவி நகை போட்டுட்டு அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும், கையில் காசு இல்லை. இப்போ காசு இல்லாத நேரத்தில் கணவன் என்ன செய்கிறாருன்னா, ஏம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத, என் ரூபா அண்ணன் இருக்கு 10,000 ரூபா அல்லது 5,000 ரூபா, இதை வச்சு நீ ஜக்காத்து கொடுத்துக்க அப்படிங்கிறாங்க. கணவனுடைய வருமானத்தில் மனைவி அந்த காசை எடுத்து ஜக்காத்து கொடுக்குறான்னு வைங்களேன், இப்போ 2 பேருக்கும் நன்மை கிடைக்கும். என்ன நன்மை? கணவன் மனைவிக்கு தர்மம் பண்ணுறாங்க, அப்படி தானே? மனைவிக்கு கொடுக்கறது அல்லது கணவனுக்கு கொடுக்கறதெல்லாம் அது தர்மம் இல்லை அப்படின்னு மட்டும் இல்லை, இஸ்லாம் அது தர்மம் தான் சொல்லுது. இப்போ கணவன் என்ன செய்யறாருன்னா, மனைவிக்கு நீ ஜக்காத்து கொடு அப்படின்னு கொடுக்குறாரு, அது ஒரு தர்மம். மனைவி என்ன செய்யறாங்க, அந்த காசை எடுத்து தர்மம் பண்றாங்க. அப்ப இதுல என்ன செய்யும்னா, மனைவி செய்கின்ற அந்த நன்மையில கணவனுக்கு நன்மை கிடைக்கும். ஏன்னா இந்த தூண்டுகோல், அதுக்கு உதவி செய்தல், இதை மாதிரி இருக்குதா இல்லையா? இதை மாதிரி பல காரணங்கள்னால கணவனுக்கு இது மாதிரி கிடைக்கலாம். இதை மாதிரி எதுவும் வேணும், இண்டிவிஜுவலா தனிப்பட்ட முறையில் அவங்க கடமை செய்கிறாங்கன்னா யாருக்கும் நன்மை கிடைக்காது. ஒரு ஆள் செய்யக்கூடிய அந்த நன்மையில் இன்னொரு ஆளுக்கு பங்கு வேண்டும் என்றால் அந்த நன்மையில இவங்க ஏதாவது ஒரு விதத்தில் பங்களிப்பு இருக்கணும். பங்களிப்பு இருந்தால் தான் நன்மை வாங்க முடியும். பங்களிப்பே இல்லைன்னா, ஒரு கடையில் நம்ம ஷேர் சேர்ந்தா தானே அதுல இருந்து லாபத்தில் எனக்கு ஏதாவது தானு கேட்க முடியும். நீனே கடை நடத்தப்பா, எல்லாம் நீனே பண்ணு, ஆனால் எனக்கு மாசம் மாசம் சேரத்தானா, ஏதோ முதலீடு போடணும், உடல் உழைப்பு செய்யணும், ஏதாவது ஒன்று செஞ்சால் அங்கேருந்து ஷேர் கேட்கறதுல லாபம் கேட்கறதுல அர்த்தம் இருக்குது. எவனோ ஒருத்தன் கடை நடத்துகிறான், எனக்கு மாதம் மாதம் 10,000 ரூபா தந்துடணும், ஆனால் உனக்கு ஏன்டா நான் தரணும் அப்படின்னா ஏற்றுக்கிடுவோமா? நீ என்ன பார்ட்னரா? எனக்கு வேற ஏதாவது விதத்தில் நீ ஹெல்ப் பண்ணியா, ஏதாவது முதலீடு பண்ணி ஏதாவது கேட்போம்ல, இதே மாதிரி தானே அல்லாவும் கேட்பான். அதனால தனிப்பட்ட முறையில் அவங்க செய்து கொண்டால் அதுல நன்மைகள் கிடைக்காது. அதே நேரத்தில் அவர்கள் இந்த நன்மையில தூண்டுகோலாவோ அல்லது வேற ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அதற்கு கூலி கிடைக்கும்.